ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 3 ஆஃப் வேளாங்கண்ணி. ஸோ மார்னிங்கே வேக்கப் ஆயாச்சு, எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் 6:40 ஆகுது. முக்கியம் மேலே மாடிக்கு வந்து சரி இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோடனே ஒரே ஷாக்கு. எதுக்கு அப்படின்னா எல்லாமே எங்கள் துணி தான். வரும்போதே ஒரு 3 நாள் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி தான் வர்றது. அதுக்கு ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியும் எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸும் சொல்லி ஒன்று எடுத்து வச்சாச்சு நைட்டுக்கு. அப்புறம் பீச்சுக்கு போனால் அங்கே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனால் எங்கள் வீட்டு பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக துவைச்சி வீடுன்னு நினச்சி காய போட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். ஸோ இப்போவே டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் இங்கே கீழே ரொம்ப கத்திட்டு இருக்கான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல, எந்த ஐடியாவுமே இல்லை. ஏன்னா மார்னிங் சன்ரைஸு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 o'clock எங்கள் அண்ணன் வேக்கப் பண்ணி விட்டான். ஆனால் யாருமே கிளம்பல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சன்னே ரைஸ் ஆகிடுச்சு என் பின்னாடி. அதனால் இப்போது ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற எல்லா வேண்டுதலையுமே முடிச்சுட்டு அப்புறம் பாதி பேர் மொட்டை அடிக்க போகிறாங்க. அப்புறம் நாங்கள் பாதி பேர் வந்து பூ முடி கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம். இந்த சீக்வன்ஸெல்லாம் முடிஞ்ச பிறகு ஈவினிங்காக, அதாவது செக் அவுட் பண்ணிவிட்டு போகும்போது ஃபேமிலியாக ஒரே மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டு சில கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். Big surprise. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. Revealed in few minutes. Please wait. Big update, guys. Big update. Something special inside the paper. உங்களால அது கெஸ்ஸே பண்ண முடியாது. காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். எதுக்காக முக்கியமாக நாங்கள் வேண்டுதல் வச்சோமோ அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ரிலீஸ் பண்ணல. Ladies and gentlemen, are you ready? ராவணமவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா, அத்தனை பிம்பமும் அவண்டா, உலகாண்டவண்டா. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஃபைனலா அண்ணனுக்காக ஒரு பூஜையை போட்டாச்சு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இப்போ நெக்ஸ்ட் வேண்டுதலை நிறைவேற்ற எங்களுக்கு நாங்கள் வந்து பூமுடி கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க, பாதி பேர் அங்கே மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்து குலதெய்வத்துக்காக ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரிப்பு முக்கிய காரணமே இவர் தான். ஸோ அவருக்காக ஒரு நல்ல பூஜையை போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வேண்டுதலுக்காக பூமுடி மொட்டை இதெல்லாம் போட போகிறோம். வாங்க போகலாம். மொட்டை போட எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. பாருங்க. எங்க மாமா அவங்க மொட்டையை பாருங்க.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பூமுடி கொடுக்கறதுக்கு வந்து பூ இருந்தாதான் வெட்டுவாங்களாம், அதனால பூ வாங்க வந்திருக்கோம். வெயில் வந்து கொஞ்சம் நெஞ்சம் வெயில் இல்லை, வெயில் சுட்டெரிக்கிறது. வேளாங்கண்ணியில மழை பெய்யுதுன்னு யாரும் வந்து. அப்புறம் வந்து இங்க ஜிபே ஒர்க் ஆகல, அதனால காசு கொடுக்கறதுக்காண்டி நின்னுட்டு இருக்கோம். நீங்க கேஷ் எடுத்து டபுள் டேன் பைந்து நாங்க காசு கொடுத்துட்டு போய் பூமுடி கொடுத்துட்டு வரோம். 3 மொட்டை 3 பூமுடி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா வெதரை பார்த்துட்டு வாங்க. முடியல. ನನ್ನ ಅದೃಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ನನ್ನ ಕಾರ್ ಜಡೆ ಕುತ್ಕೊಂಡು ಸ್ಟ್ರೈಟ್ ಕೊಂಡು ಮೇಲೆ ಒಂಗಿನು அக்கா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பேபிக்கு சரி கொஞ்சம் சோயம்பட்டின்ல அது இந்த நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி நல்லாவே இருக்க மாட்டான் அண்ணே வாங்கடே வாங்கடே ரீஸ்டார்ட் நீ ஆட்ரி நீ ருக்மணி கட் பண்ணியாச்சு, அவளை கட் பண்ணியிருக்கா. ஸோ காலைல இருந்து நாங்கள் சாப்பிடாம ஃபாஸ்டிங்கோட சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். போய் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். 2 நாள் வந்து வீட்லயே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து டிஃபன் வெளியில தான் வாங்கி சாப்பிட்றோம். 2 பரோட்டாவே 63 ரூபா சொல்றாங்க. அதுக்காக ஒரு ஹோட்டலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். A few moments later. காலை உணவு வந்து 2 பூரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பீச்சுக்கு போயிட்டு அது ஏதோ மொட்டை அடிச்சா பீச்சுக்கு போனோமா, அதனால அது போயிருக்காங்க. அது முடிச்சுட்டு மதியம் சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி 65 செய்யறதா சொல்லியிருக்காங்க. எங்கள் அக்கா இப்போ கிரேவியும் ஆட் பண்ணியிருக்கா. ஸோ மதிய உணவு அப்படி போயிடும். அதுக்கடுத்து எங்கெங்க போறோம்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். பாய். 10 hours later. கைஸ், மார்னிங் எல்லாம் முடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் சிக்கன் பிரியாணி நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ யூனிஃபார்மோட ஷாப்பிங் போய் கொண்டு இருக்கிறோம். வாங்க உங்களை நாங்கள் மீட் பண்ணுறேன். பாதி பேர் எங்களுக்குன்னா முன்னாடி போய் எங்களை கத்தி கொண்டு இருக்காங்க. சீரியஸ் கைஸ், அதுவும் செம்ம எனர்ஜியோட போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஜனநாயகன் டிக்கெட் கிடைச்சிருச்சு. எங்க அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க. டிக்கெட் ஒரு வழியா வாங்கியாச்சு. காலையில 10 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டிக்கெட்டுக்காக. Many hours later. ஹாய் காய்ஸ், 3 நாள் டிவோஷனல் ட்ரிப்பை வந்து நல்லபடியா முடிச்சாச்சு.
ஆனால் என்ன ஒரு சோதனை அப்படின்னா ரிட்டர்ன் போகும்போது ஒரே மனவலி ஆயிடுச்சு. என்னன்னா ரிசர்வேஷன்லாம் எல்லாருக்கும் பண்ணியாச்சு. ரிசர்வேஷன் பண்ணியும் சீட் இல்லாமல் வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பேர் வந்து இப்படி உக்காந்துட்டு இருக்கோமா, இடம் இல்லாமல் பாவம் ஒருத்தி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க செத்து பொழைச்சிட்டு வரா. நாளைக்கு அந்த மேடம் 8 மணிக்கு ஷிஃப்ட் வேற போகணும் ஆஃபீஸ்க்கு. சோதனைனா சோதனை, அப்படி ஒரு சோதனை. இந்த நைட்டு ஃபுல்லாக எப்படி போக போகுதுன்னே எங்களுக்கு தெரியல. வெறுப்பா போவோம். இப்படியே போக வேண்டியதுதான் நைட்டு ஃபுல்லாக. சிவராத்திரி போல நாளைக்கு எந்த வேலைக்கும் போகாமல் மூடிட்டு வீட்லேயே படுத்து தூங்கணும். வேலை அதுதான், ஃபுல் தூக்கம் போடணும். ஆனால் மேடம் தான் பாவம் போய் இந்த இங்கே இருக்குல்ல அந்த கீழே படுத்தா அங்கே அவளுக்கு செட் ஆகலை. வந்து மேலே படுத்தா அங்கேயே செட் ஆகல. இப்போ அந்த மேடம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உங்களை இந்த நைட்டு முழுக்க எப்படி கடக்க போறோம்னோ தெரியல. கடந்துட்டு காலையில ஆமா எப்படி கடந்தேன்னு சொல்லி காலையில சொல்றேன். பாய். அங்க பாருங்க செம ஃபன்னா பாப்பது நைட்டு ஃபுல்லா. அதுவும் ஒரே கம்பார்ட்மெண்ட்னா கூட பரவாயில்ல. நாங்க S2, எங்க பெரிய மாமா S13, எங்க அம்மா இவங்க எல்லாருக்குமே வந்து S9, அப்புறம் எங்க அத்தை அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து S8. இப்படி 4 கம்பார்ட்மெண்ட்ல பிரிச்சு படுத்துட்டு இருக்கோம். வாங்க ஜாலியா இந்த நைட்டை வந்து நம்ம கடக்கலாம். பாய். மார்னிங் மீட் பண்றேன். 10 hours later. ஹாய் கைஸ், ஃபைனலி எங்களுடைய ட்ரிப் முடிஞ்சது. எங்கள் பெரிய மாமா சின்ன மாமா எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நாங்களும் பஸ் ஏறி வந்தாச்சு. Peace out. Peace out. டீ குடிச்சிட்டு இருக்கோம். உங்களை நான் வீட்டுக்கு போய் சந்திக்கிறேன். பாய். எங்க மொட்டை மாமா பாஸ் மொட்டை பாஸ். கைஸ், ஃபைனலி இந்த டிவோஷனல் ட்ரிப்பு நாங்கள் நினச்சதை விட ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது. எல்லாம் எங்கள் அம்மா உட்காந்து பிரித்து வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவோஷனல் ட்ரிப்பு எதுக்காக நாங்கள் போட்டோம் அப்படின்னா, ஒரு 2 வேண்டுதல் வந்து வச்சுருந்தோம். ஃபெப் மந்தில் என்னுடைய தம்பிக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருந்தது. அவள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டான் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வேளாங்கண்ணி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக வச்ச வேண்டுதல் தான் அது. செகண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான வேண்டுதல், இஃப் டிவிகே wins we definitely come and visit your temple in வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லி மாதம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி விஜய் அண்ணாவும் சிஎம் ஆயிட்டாரு. நாங்கள் வேண்டுதலையும் முடிச்சிட்டோம். ஸோ போனது விஜய் அண்ணாக்காக. அங்கே போயிட்டு சூப்பராக விஜய் அண்ணாக்கு ஒரு பூஜைலாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. பாருங்கள், எல்லாமே அன்பேக் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கோம். என் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்போடைய vlog-ஐ இத்துடன் முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.